நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பிரச்சார களம் அனல் பறந்து வருகிறது. கர்நாடகாவில் மே 7ஆம் தேதி 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நேர்காணல் செய்வது போன்ற வீடியோவை வெளியிட்டுள்ளது காங்கிரஸ். பிரச்சாரத்தின் சிறந்த பகுதி எது என்ற கேள்விக்கு அது முடியும் போது என பதிலளித்த ராகுல் காந்தி, பிரச்சாரத்தின் போது பேசும் உரைகள் தனக்கு பிடிக்கும் என கூறியுள்ளார். நாட்டிற்கு என்ன தேவை என சிந்திக்கக்கூடிய தளத்தை பிரச்சார உரைகள் ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரச்சாரத்தின் போது எது நன்றாக இருந்தது, எது மோசமாக இருந்தது என ராகுல் கார்கேவிடம் கேள்வி எழுப்ப, அவர் மோசமானதாக எதுவும் இல்லை, நாட்டை கெடுக்க நினைப்பவரை நாம் தடுக்க வேலை செய்கிறோம் எனவும் அதுவே திருப்தியான உணர்வை தருவதாகவும் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக கர்நாடக முதல்வர் சித்தராமையாவிடம் அதிகாரம் முக்கியமா சித்தாந்தம் முக்கியமா என்ற கேள்விக்கு அவர் சித்தாந்தம் என பதிலளித்துள்ளார். மக்கள் முன் சித்தாந்தங்களை முன்வைத்து ஆட்சியில் செய்த சாதனைகளையும் சொல்லும் போது மக்களின் ஆதரவு கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ராகுல் காந்தியிடம் அவர் ஏன் எப்போதும் வெள்ளை நிற டி-ஷர்ட் அணிகிறார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு வெளிப்படைத்தன்மை மற்றும் எளிமை என பதிலளித்த ராகுல் காந்தி, தான் ஆடைகளை பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை எனவும் எளிமையாக இருக்க விரும்புவதாகவும் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பார்க்கப்பட்டு வருகிறது.